தேர்தல் முடிந்ததும் மேலே வழக்கு பதிவு பண்ணுவேன் என தந்தி டிவியை எச்சரித்த அண்ணன் சீமான் அவர்கள். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இன்றைய தினம் நாம் தமிழர் என்ற கட்சியின் நிறுவன தலைவரான தமிழர் தந்தை என்று போற்றப்படும் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய 43ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி இன்றைய தினம் 24/5/2024 சென்னை எழும்பூர் சாலையில் அமைந்துள்ள ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தியிருந்தாங்க. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசி முடித்து வந்த பிறகு எப்பொழுதுமே தனிப்பட்ட முறையில் பேட்டி காணுவதற்காக சில பெரிய ஊடகங்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊடகங்கள் வாயிலாக அண்ணன் கருத்துக்களை தனியாக ஒரு முறை பதிவு செய்து அவர்களுக்கு ஏற்றவாறு அவ்வப்போது அவங்க போட்டுக்கொள்வதற்காகத்தான் அந்த நிகழ்வை அவங்க செய்துட்ருப்பாங்க. அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்களும் பேட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி வந்த உடனே முதல் எடுத்த உடனே அண்ணன் சீமான் அவர்கள் கோபமாக பேசியது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்கிச்சு. எதனால் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அண்ணன் சீமான் கூறிய விடயம் என்ன அப்படின்னா, நீங்களே அதை பாருங்கள். தேர்தல் நாளைக்கு ஓட்டு பதிவு நாளை மறுநாள் ஓட்டு பதிவு நினைக்கிறேன். சீமான் தான் நிற்கிறேன். சரி, ஜூன் 4ஆம் தேதி அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க மேலே வழக்கு போடுறது வா. அண்ணனுக்கு எப்பொழுதுமே கோபமே வராதா அப்படின்னு நமக்கு எந்த நேரமும் தோணிகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா வகையிலும் ஒருத்தவரை மறைக்க முடியும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை மறைக்கிறது மட்டுமாகத்தான் இருக்கும். ஏன்னா எந்த ஊடகமும் காட்டாது, அவர் பெயரை பதிவு பண்ணாது, 4 முனை போட்டின்னு சொல்வதற்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற எல்லா வேலைகளும் இந்த ஊடகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறை பேட்டி கேட்கும்போதே நான் 5% அதாவது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி நாள் வெறும் 5% சொல்லி நீ பதிவு பண்ணுற, அப்படி பதிவு பண்ணால் மக்களுடைய அந்த மனநிலை என்னவாக மாறும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா நம்ம இடத்துல எல்லாருக்குமே ஒன்று இருக்குது, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் வாக்கு போடணும். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்களை முடிந்த அளவுக்கு மட்டம் தட்டுவதற்காக இந்த வேலையை நீ பார்க்குற, எவ்வளோ நாளுக்கு இந்த ஆட்டத்தை காட்டினேன்னு நானும் பார்க்குறேன். நான் தேர்தல் அதாவது 4ஆம் தேதி அதற்கான ரிசல்ட் வந்தோடனே உன் மேலே கேஸ் போடுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அந்த காணொலி தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய இந்த நிகழ்வு குறித்தும் தந்தி டிவி மட்டும் கிடையாது, அனைத்து ஊடகமும் இந்த இருட்டடிப்பு வேலைகளை செய்கிறதே, அதை பற்றியும் உங்களது கருத்துக்களை நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.